அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று டே 5. நாம் இன்று வர இருக்கும் பட்ஜெட் தொடரில் நமது பஞ்சப்பட்டி ஏரி இருக்குமா என்ற ஒரு பார்வையில் இன்று டே 5ஐ ஆரம்பிப்போம். தமிழ்நாடு பட்ஜெட் வரப்போகிறது. புதிய சாலைகள், புதிய திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் மாணவர்களுக்கு என்று பல திட்டங்கள் வர இருக்கிறது. ஆனால் கரூர் மாவட்டத்தில் ஒரு மூலையில் இருக்கும் பஞ்சப்பட்டி ஏரி இன்னும் ஒரு கேள்வியோடு காத்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் பஞ்சப்பட்டி ஏரிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் மற்றும் ஒரு கோரிக்கையாக சில தகவல்களை உங்களிடம் பகிர்கிறேன். நாளை வேளாண் பட்ஜெட். தமிழகம் முழுவதும் பல லட்சம் விவசாயிகள் தொலைக்காட்சிகளுக்கு முன் காத்திருக்கலாம். புதிய திட்டங்கள் வருமா, புதிய மானியங்கள் வருமா, சப்சிடி, புதிய அறிவிப்புகள் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு 40,000-50,000 விவசாயிகளின் எதிர்பார்ப்பே வேறு. அவர்கள் ஒரு திட்டத்திற்காக காத்திருக்கவில்லை, அவர்கள் ஒரு கனவிற்காக காத்திருக்கிறார்கள். அந்த கனவின் பெயர்தான் தமிழ்நாட்டின் 3வது பெரிய ஏரி பஞ்சப்பட்டி ஏரி. இன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த வறண்ட நிலம் ஒரு காலத்தில் உயிருடன் இருந்தது. இந்த மண்ணில் தண்ணீர் இருந்தது, இந்த கரைகளில் சிரிப்புகள் இருந்தன, இந்த காற்றில் நம்பிக்கை இருந்தது. ஏரிக்கரையில் குழந்தைகள் விளையாடினார்கள். மாலை நேரங்களில் மக்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். விவசாயிகள் வானத்தை பார்த்து மழையை எதிர்பார்த்தாலும் ஏரியை பார்த்து நம்பிக்கை பெற்றார்கள். ஏனெனில் பஞ்சப்பட்டி ஏரி இருந்தால் வாழ்க்கை இருந்தது. ஏரி நிரம்பினால் கிணறுகளும் நிரம்பும், கிணறுகள் நிரம்பினால் வயல்கள் பசுமையாகும். ஒரு ஏரி ஒரு 50,000 விவசாயிகளின் இதய துடிப்பாக இருந்தது. ஆனால் காலம் மாறியது, மழை குறைந்தது, பராமரிப்பு குறைந்தது, நீர்வழிகள் பல இடங்களில் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகின, பாதிக்கப்பட்டது. மெல்ல மெல்ல ஏரி தனது உயிரை இழக்கத் தொடங்கியது. முதலில் தண்ணீர் குறைந்தது, பிறகு பறவைகள் குறைந்தன, பிறகு விவசாயம் குறைந்தது, பிறகு 50,000 விவசாயிகளின் நம்பிக்கையே குறைந்தது. இன்று பல குழந்தைகள் பஞ்சப்பட்டியில் வளர்கிறார்கள். அவர்கள் ஏரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நிரம்பிய ஏரியை அவர்கள் பிறந்ததிலிருந்து இன்னும் பார்க்கவே இல்லை. அவர்கள் கேட்கிறார்கள், அப்பா, இங்கே உண்மையாகவே ஏரி இருந்ததா? அந்த கேள்வி எவ்வளவு வலிக்கும் தெரியுங்களா? ஏனெனில் ஒரு தலைமுறை தங்கள் நினைவுகளை பற்றி பேசுகிறது, மற்றொரு தலைமுறை அந்த நினைவுகளை பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இது வெறும் தண்ணீர் பற்றிய கதை அல்ல, ஒரு 50,000 விவசாயிகளின் நினைவுகளை பற்றிய கதை. இது 50,000 விவசாயிகளின் வியர்வையை பற்றிய கதை. இது வரும் தலைமுறைகளின் உரிமையை பற்றிய கதை. நாங்கள் ஒன்றும் பெரிய கோரிக்கையை வைக்கவில்லை. 1000 கோடி வேண்டாம், 100 கோடி வேண்டாம். ஒரு தொடக்கம் வேண்டும், ஒரு நம்பிக்கை வேண்டும். பஞ்சப்பட்டி ஏரியை மீட்டெடுக்க ஒரு திட்டம் வேண்டும், ஒரு ஆய்வு வேண்டும், ஒரு அறிவிப்பு வேண்டும். ஏனெனில் ஒரு ஏரி மீண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? வயல்கள் மீளும், நிலத்தடி நீர் உயரும், பறவைகள் திரும்ப வரும், விவசாயிகள் மீண்டும் நம்பிக்கையோடு விதைப்பார்கள். குழந்தைகள் புத்தகத்தில் மட்டுமல்ல, உண்மையிலேயே ஏரியை பார்ப்பார்கள். ஒரு கிராமத்தின் முகம் மாறும். நாளை பட்ஜெட் உரை வாசிக்கப்படும் பொழுது எத்தனை பக்கங்கள் வாசிக்கப்பட்டாலும், எத்தனை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும், ஒரு வரி மட்டும் பஞ்சப்பட்டி ஏரிக்காக வந்தால் 50,000 விவசாயிகளின் கண்களில் நிச்சயம் தண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர். அது ஒரு வெறும் அறிவிப்பு அல்ல, பல ஆண்டுகளாக மக்களின் கண்ணீருக்கு கிடைக்கும் பதில், ஒரு தாத்தாவின் நினைவுகளுக்கு கிடைக்கும் மரியாதை, ஒரு விவசாயியின் உழைப்புக்கு கிடைக்கும் அங்கீகாரம், ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்கு கிடைக்கும் பரிசு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த முறை மட்டும் பஞ்சப்பட்டி ஏரியை, தமிழ்நாட்டின் 3வது பெரிய ஏரியை உங்கள் மனதில் நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஒரு முறை ஒரு ஏரிக்கு உயிர் கொடுங்கள். ஏனெனில் ஏரி வறண்டு போனால் மண் மட்டும் வறண்டு போவதில்லை, மக்களின் கனவுகளும் நம்பிக்கைகளும் வறண்டு போகின்றன.
ஒரு பெரும் பகுதியின் எதிர்காலமும் வறண்டு போகிறது. ஆனால் ஒரு ஏரி மீண்டும் உயிர் பெற்றால் ஒரு 20 முதல் 30 கிராமங்கள் உயிர் பெறும், 50,000 விவசாயிகள் உயிர் பெறுவார்கள், ஒரு தலைமுறையே உயிர் பெறும். அதனால்தான் நாங்கள் இன்று கேட்கிறோம், பஞ்சப்பட்டி ஏரியை, தமிழகத்தின் 3வது பெரிய ஏரியை காப்பாற்றுங்கள் என்று. எங்களது குழந்தைகளுக்கு இதுதான் நாங்கள் காத்திருந்த ஏரி என்று பெருமையோடு காட்ட ஒரு வாய்ப்பு கொடுங்கள். தயவு செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த ஒரு ஏரியை காப்பாற்றுங்கள், ஒரு தலைமுறையை காப்பாற்றுங்கள்.